ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு சம்பவத்தில் நாங்கள் வந்து மாட்டிக்கொண்டோம். என்ன அப்படின்னா, எங்கள் லேப்டாப் டப்புன்னு போயிடுச்சு. ஆனால் இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ இதுவாக சொல்கிற ஒரே ஆள் நீ தப்போ டப்புன்னு போச்சு. ஏன்னா கரண்ட் போனால் போவோம் பாரு, அந்த மாதிரி டப்புன்னு போச்சுவா. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நான் சொல்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் இன்டர் பேசி முடியும். நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ வந்து நம்ம அதை எடுத்துகிட்டு போயிட்டு சர்வீஸ் சென்டரில் கொடுத்து அது என்ன பண்ண முடியும், ஏது பண்ண முடியும், என்ன பண்ண முடியும், ஒன்று போய் காட்ட முடியும். இது ஒர்க் ஆகுதா இல்லையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து இல்லை குப்பை தொட்டியில் போட சொல்கிறாரோ இல்லை வந்து ரிப்ளேஸ் பண்ண சொல்கிறாரோ. டேமேஜ் ஆகல, ஜஸ்ட் இது என்னது ஸ்க்ரீன் மட்டும் போயிடுச்சு. என்ன ஈஸியாக என்ன ஸ்மைலோட சொல்கிறா பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். வயிறு எரியுதுல புது லேப்டாப்பு. எனக்கு தான் கஷ்டம், உனக்கு கஷ்டம் எனக்கு நட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸோ இப்போ அது என்னது iPlanet சர்வீஸ்க்கு தான், ஆப்பிள் சர்வீஸ் சென்டருக்கு தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். அதான் சொல்ல போகிறேன். உண்மையாக வாழ்க்கையில் எத்தனை சர்வீஸ் ஸ்டேஷன் போக போகிறோன்னு தெரில. போன வருஷம் கேமரா நம்புக்குதா, அது நீங்கள் தான் பண்ணி குத்து வைத்து நான் சொல்லிடுவேன். இப்போ நான் இப்போ டெமோ காட்டுறேன். நான் யார் பண்ணி நான் சொல்ல போகிறேன். இப்போ பேர் அலைப்பாயுத ஷாலினி சொல்கிறேன் என்ன பண்ணிட்டுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். என்னென்னு பாருங்க. என்ன பண்ணுறீங்க? நீ பண்ண பஞ்சதந்திரத்தை பாரு. இவ்வளோதான் இவ்வளோ போயிடுச்சு, ஸ்க்ரீனே போயிடுச்சு. அதான் நான் என்ன பண்ணேன், இது நான் தெரியாம கேக்குறேன். நான் என்ன பண்ணேன்? இன்னொன்று போனா என்ன நீ ஆக மொத்தத்துல இப்ப மாத்தனா ஃபுல்லா மாத்தணும். கரெக்டா? ஃபுல்லா போச்சா? சரணை இப்பதான் வந்து பாக்குறான். பாரு, நல்லா பாரு, பாரு பாரு, நல்லா பாரு, ஸ்டைலா பாரு, ஒஞ்சிக்கிற மோட பாரு, இதோ பாரு, நீ கூட பாரு, இதோ நீ கூட பாரு, எல்லாம் பாருங்க எப்படி வச்சு வச்சுக்கிறோன்னு பாருங்க. இதுல பெருமை வேற. எவ்வளவு நாள் ஆயிடுச்சு போய் எங்களால சேஞ்ச் பண்ண முடியாம, சரி கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கொஞ்ச நாளாக வந்து ஃபோனில் வந்து பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இது டெமோ எப்படி தரமா ஆயிடுச்சு. இப்போ நிறைய பேர் கேட்பீங்க இது எப்படி ஆச்சு தான் சொல்லுங்கன்ட்டு. ஒன்றே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் மாதவன், அது சாலினி, அலைப்பாயுத சாலினி, ஓகேங்களா? பெட்டு மேலே இல்லை, சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த பாட்டு காதல் சொடுகுடு குடு குடுன்னு சொல்லிட்டு குடு குடு குடுன்னு ஓடி வந்துச்சு இந்த மேடம். குடு 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 ஓடி ஓடி தள்ளி லேப்டாப் கத்துற சாலினி ஒரே ஒரு உள்ள ஒட்டிச்சு கந்திச்சு போச்சு போச்சு ஏன் சரி பாக்குறா. ஐயோ பாதி ஸ்கிரீன் ஃபர்ஸ்ட் வர்க் ஆயிடுச்சு. இதுக்குதான் கம்மியா சாப்பிடணும்ன்றது. தள்ள சொன்னா சும்மா தள்ளும் போது அண்ணன் சொல்லிட்டா, நீங்க தான் ஆட்டு போய் ஊந்தது. தள்ளா இல்ல நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இப்படி வர்க் ஆயிடுச்சு, சிலோ பாதி ஸ்கிரீன் வர்க் ஆயிடுச்சு. நான் சொன்னேன் இருப்பா ஒர்க் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி பாக்குறேன். நான் ஓ பண்ணி பாக்குறேன், முடியல. அப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து இங்கேயே காமிச்சிச்சு எத்தனை போறா ராஸ்கல் முடிஞ்சிச்சு. அவ்வளோ கட்டில் மேல வச்சு தப்பு தானே. எடிட் பண்ணிட்டு வைக்கிறோம், போன் உழுது கிடக்கும், எல்லாமே ரெண்டு பேரும் தப்பு தான், ஒத்துக்கிறேன். ரெண்டு பேரும் தப்பு தான். ஆனா இந்த காதல் சடு கூட அந்த டைம்ல பண்ண வேண்டியதா இருக்குல்ல. சாலினி மாதிரி ஓடி வந்து ஜம்ப் பண்ணுவீங்க, பம்பிங் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து புது இது எத்தனை பேர் அங்க சர்வீஸ் சென்டர்ல சொல்லி மானத்தை வாங்கி தொலையாதீங்க. நம்ம வந்து ஒரு டீசென்ட்டா இல்ல சார், கீழே வந்துச்சு. உலகமே பார்க்க போதா? சப்போஸ் அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிருந்தா பார்த்து சார் உங்க வீடியோல நீங்க வந்து பம்பிங் பண்ணிருப்பீங்க, ஜம்பிங் ஆகி, அதனால தான் போயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்ல போறாங்க. இது புது லேப்டாப் ஃப்ரெண்ட்ஸ். 1 year ஆயிடுச்சா? 2 லட்சம், 2 lakhs. இது வந்து ஆப்பிள் மேக் எல்லாம் அவ்வளோதான், 1.5 லட்சத்துலேருந்து 2 lakhs வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ போயிட்டு ரெடி பண்ணுறதுக்கு போகிறோம். நானும் மோனாவும் எவ்வளோ ஆக போகுதுன்னு தெரில. அது லைட்டாக காலேருந்து வயிறு கழிக்கின்னுக்குது. என்னடா இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், தொட்டதெல்லாம் என்ன சொல்லுவாங்க மம்மி, ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, தொட்டதெல்லாம் கோல்ட் ஆகும் என்ன சொல்லுவாங்களே, தொட்டதெல்லாம் லாஸ்ட் ஆகுது. எல்லாமே எதுனா வந்து நம்ம கேர்லெஸ்னஸ் தான், ஒத்துக்கிறோம். நாங்கள் 2 பேரும் தான் கேர்லெஸ்னஸ் தான். ஆனால் ஆசைப்பட்டு எதுனா ஒரு விஷயம் வாங்குவோம், ஓகேங்களா? அது 1 year வாரண்டி தாண்ட பிறகு தான் நாங்கள் என்ன பண்றோம். இது வாரண்டி கூட தாண்டிடுச்சு, 1 year தான் வாரண்டி. அது பயங்கரமான ட்ராஜடி. பாராசைலிங் இல்ல, போட்ல போவேன் நான் பாத்துப்பா. அது வாட்டர் இது என்னது, வாட்டர் இது கிடையாதுப்பான்ற பெரிய
நான் என்ன தக்காம இல்ல இல்ல ஆக்சுவலா அது பேக்ல வச்சிருந்தா கூட போயிட்டு இருக்கோம். நம்ம என்ன ஆமா ஆமா நம்ம அன்னைக்கு உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம். ஆமா அது ஆக்சுவலா நம்ம வந்து பேக்ல வச்சிட்டு போன்ல எடுத்து வந்துக்கணும். அறிவாளிங்க எடுத்துன்னு போய்ட்டோம் அப்படியே இது மாதிரி லெட்ஸ் டேக் தி வீடியோ வந்துன்னு ஏறும்போது புஷ்கன் கவுந்துச்சு போட்டு. அது ஒரு ட்ராஜடி. இது செகண்ட் ட்ராஜடி. வருஷம் என்ன ஒன்றாவது. சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போயிட்டு இது எவ்வளோ ஆகுது என்ன ஆகுது முடியுதா முடியலையா இது அவ்வளோதான் நாமம்மா வந்து வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஐ பிளானட்டில் தான் இருக்கோம். கியூ சிஸ்டம் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்கள். இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நம்ம வந்து வச்சுன்னு வெயிட் பண்ணின்னு இருக்கோம். என்ன டோக்கன் நம்பர் 32 நம்மளுது. நானும் ஃபஸ்ட் டைம் வரேன் தெரில இது எப்படின்ட்டு நல்லா. இல்லை என்னால் வீக்கெண்ட்னால ஒரே ஒரு பொண்ணு மெயின்டைன் பண்ணான்னு தெரில. இதுவே எவ்வளோ நாள் கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. வாங்கிக்க டிஸ்பிளே மாற்றி கொடுக்கறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டோக்கன் நம்பர் வந்தோன்னா நம்ம போய் பார்க்கலாம் எங்கன்ட்டு. எங்கே வந்தாலும் தூங்கினுக்கிற சரோஜா தேவி மாதிரி. அந்த பொட்டு வந்து சரோஜா தேவி மாதிரி இருக்குது கோபுர பொட்டு. ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் ஒத்துக்கிறீங்களோ பழைய காலத்து ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்குதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு நல்லா இருக்குது. சூட் ஆகுது இந்த சாரீக்கு. வாரண்டி போச்சா? வாரண்டியாக போச்சு. எனக்கு இப்போது கேரண்டியாக போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் தான். ஓகேங்களா வேறு ஹார்ட்வேர் ஃபிசிக்கல் டேமேஜ் தான் நம்ம தான் பண்ணோம். ஆமாம் நம்ம அதெல்லாம் சொல்கிறேன். ஃபிசிக்கல் டேமேஜ்க்கு வந்து வாரண்டி இல்லையா? ஓகே ப்ளஸ் ஒரு ஹார்ட்வேர் வேலை போயிடுச்சுன்னா அது வேணால் வாரண்டிக்கு தான் ரிப்ளேஸ் பண்ணி தருவாங்க. இதுக்காக நம்ம கை காசு கொடுத்தா பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை நான் ஒரு கொட்டேஷன் கொடுக்கட்டான்னு கேட்டாங்க. கொட்டேஷன் கொடுங்க பார்க்கலாம் சக்திக்கு மீறி இருக்குதான்னு. இல்லைன்னா எடுத்துன்னு போயிட்டு பரவாயில்ல அடுத்த வருஷம் லேப்டாப் வாங்கிக்கலாம் தான் சொல்லுவாங்க கேட்டாங்க. அப்போ கொட்டேஷன் பார்த்துட்டு சரி. ஆனால் இந்த லேப்டாப்பில் தான் வந்து எடிட்டிங் எல்லாம் சூப்பராக சீக்கிரம் பண்ணலாம். இப்போ இது இல்லாமல் நம்மளுக்கு கை வந்து போயிடுது. அப்பப்போ வீடியோ வராத காரணமே இதனால தான். எங்களால் எடிட்டிங் பண்ணுறதுக்கு கஷ்டமாகிடுது. லேட்டாக வர்றதுக்கு காரணமே ஃபோனில் பண்ணுறதுனால தான். இப்போ சரி பண்ணிட்டோன்னா திருப்தி உஷாராக வச்சு போயிருக்கு. எனக்கு என்ன 70,000 சொல்லுவாங்க தோணுது. 50 மேலே தான் தோணுது. பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு. கடல் புண்ணியத்தில் 50 கீழே சந்தோஷம். 50 ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆப்பிள் ப்ராடக்ட்டுனால அவ்வளோதான். உஷாராக வச்சுக்கணும். ஆப்பிளும் புது கேர்ள் ஃப்ரெண்டும் ஒன்று கரெக்டாக வச்சுக்கணும்னா இருக்கும். இல்லைன்னா போய்டும் விட்டு போய்டும். புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸா தத்துவத்தை சொல்கிறேன். ஆப்பிள் ப்ராடக்ட்ஸும் கேர்ள் ஃப்ரெண்டும் ஒன்று மெயின்டைன் பண்ணிங்கன்னா இருக்கும். மெயின்டைன் பண்ணாலும் கை நழுவி போய்டும். அப்போ யாரையும் மெயின்டைன் பண்ண விட்டுட்டுக்கிறீங்க நீங்கள். பறந்து போச்சு. அதெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி 70,000 73 முப்பத்தொட்டி எங்குது சொல்லு போட்டுடலாம். போயிட்டு வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மந்த் மாற்றிக்கலாம். 70,000 ரூபாய் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எங்கே போகிறது 70,000 ரூபாய் தோணுது. ஏன்னா 70,000 கேட்டாங்க பண்ணிக்கிறீங்களான்ட்டுன்னு. ஆனான்னு சொல்லிட்டோம். தேவையில்லை. ஏன்னா 70,000 கொடுத்து ரிப்பேர் பண்ணி திரும்பி அதில் தான் ஆயிடுச்சுன்னு வைங்களா வேஸ்ட்டு. இல்லை இங்கோ ஏதோ ஒன்று வாங்கும் போதோ அவங்க ஏதோ ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. ஆப்பிள் பிளஸ் ஏதோ ஆக்டிவேட் பண்ணியிருந்தா அது வந்து ஒரு 8,000 ரூபாய் தான் போயிருக்கோமா. கிரவுண்ட் அமுத்துங்க அப்படியே நின்று இருக்கீங்க. எனக்கு இப்போ ப்ரைஸ் கேட்டுட்டு தலை சுத்திடுச்சு. எனக்கு அப்பவே தெரியும் 70,000 சொல்லுவாங்க. கரெக்டாக 73 வேணான்னு கூட்டணும். நான் 70,000 கொடுத்து ரிப்பேர் பண்ணி அப்புறமா திருப்பி அதெல்லாம் வேலை செய்யலைன்னா வேஸ்ட்டு. 70,000 ரூபாய் இது பாருங்க. நீங்களும் இல்லை இது சொல்கிறேன் நம்ம சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த அதிர்ச்சியான ஒரு அந்த பேச்சுக்களை கேட்டு அதிர்ச்சியான விஷயங்களை பார்த்து டென்ஷன் ஆகி பக்கத்தில் தான் ஃபீனிக்ஸ் மால். ஓகேங்களா அதனால் உள்ளே போயிட்டோம். ஸோ மோனாக்கு வந்து கொஞ்சம் ஸ்லிப்பர் வாங்கணும். ஸ்லிப்பரு ப்ளஸ்ஸு என்ன ட்ரெஸ் வேணுமா? ஆமாம் எல்லாம் கிழிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஊருங்களுக்கெல்லாம் போட்டுன்னு போயிட்டு எல்லாம் கிழிச்சு விட்டுட்டோம் எல்லாம். எஸ் ஸோ அதனால கொஞ்சம் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு கிளம்பலாம் இங்கேருந்துன்னு சொல்லிட்டு ஃபீனிக்ஸ் மாலில் வந்துக்கிறோம். பார்ப்போம் என்ன வாங்க போகிறோன்னு எனக்கே தெரியாது. என்ன வாங்குறாங்கன்னு பார்த்துட்டு அந்த ஆஃபர் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி இருந்தால் தான் வாங்குவோம். எல்லாம் வாங்க மாட்டோம். ஆல்ரெடி எங்களுக்கு மனக்கவலை 70,000 ரூபாய் ரொம்ப. ஆமாம் வாங்க பரவாயில்ல மாற்றிக்க வேணாங்க. வேணாம் நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் மாற்றிக்கிறோமோண்ணா. நான் வந்து மாற்றவே மாட்டேன் மேடம். வேணாம். சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செருப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தாலே இப்போ செருப்பு வாங்குறதுக்கு வந்துக்கிறோம். பார்ப்போம் இது வாங்குவோமா இல்லையான்ட்டு. நல்லா தான் இருக்குது.
சைஸ் பார்த்துக்கோ. கலர்ஸ் வாங்க பாருங்க, இது உன் இஷ்டம், நான் எதுவும் சொல்ல முடியாது கலர்ஸில். எதுரா கோல்டு எடுத்துக்கிறியா? நல்லா இருக்குது. ஓகே சூப்பர். அது எவ்வளோன்னு தெரியலையே. இது 10. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் பர்கன் ஸ்டாக் வந்து நல்லா இருக்கும் பாருங்கள். நானும் போட்டுனுக்கிறேன். நல்லா ஒலிக்குது, நல்லா பெயின் வர்றதில்ல காலுக்கு. இப்போ நான் காலில் இதை டேமேஜ் ஆகிடுச்சு பாரு. ஃபஸ்ட்டு வேறு ஸ்லிப்பர் கிராக்ஸ் போட்டுன்னு சுற்றினா எனக்கு இங்கே எஃபெக்ட் ஆகும். இப்போ இது போட்டு நடக்கிறதுக்கு ஒரு மாதிரி செங்குன்னு செட் ஆகுது. என்னப்பா எடுக்கிற? ராமராஜன் பேண்ட் மாதிரி எடுத்துனுக்கிற? நைட் பேண்ட்ஸா? நைட் பேண்ட் எடுத்துக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மூணாவது ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. நான் ரொம்ப இன்வால்வ் ஆகிக்கல, சைடில் ஃபோன் எடுத்துன்னு போயிட்டேன். நைட் ட்ரெஸ்க்கு என்ன இன்வால்வ்மெண்ட்டு? ஆமாம், நைட் ட்ரெஸ் பைஜாமாஸ் வாங்கிட்டு நைட் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு. அதுதான் நைட் ட்ரெஸ் நான் வாங்கிட்டேன். இது ஒரு சைஸ் இல்லைப்பா, குழந்தை எனக்கே பத்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் குட்டி தூக்க போட்டு ஒரே பசி எடுத்துச்சு. சரி காலையில் புட்டு செஞ்சுருந்தாங்க மம்மி, அந்த புட்டே சாப்பிட்லாம் புட்டன் சாப்பிடலாம். அவ்வளோ ஆப்புக்கு அப்புறம் ஒரு புட்டா? எனக்கு புட்டு பிடிக்கும். சாப்பிடலாம். எங்கள் அப்பாவுக்கும் பிடிக்கும். ஆனால் புட்டு தான் இல்லை. புட்டு செஞ்சு நான் பார்த்ததே இல்லை உங்கள் வீட்டில். அதை தான் சொல்கிறேன். ஆடிக்கு ஒருத்தரும் அம்மா கேட்குறது. எங்கள் அம்மா ஆனால் அவங்க அப்பா எங்கே இருந்தாருன்னா வெரைட்டியாக டிஷ்ஷு கிடைக்கும். நானே செஞ்சு போடுவேன் எங்கள் மாமனாருக்கு. கையில் பின் பாயிண்டில் மெனூஸ் வச்சுனுங்கிறேன். நாளைக்கு ஒரு டிஷ்ஷு செஞ்சு கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு உங்களுக்கு. ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்ப்பீங்க. ப்ளஸ் அதுக்கப்புறமா இன்னொரு 4-5 டிஷ்ஷு பற்றி நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் அது ஓகேன்னு சொன்னீங்கன்னா அதை நான் செஞ்சு காமிக்குவேன். ஆனால் அது வந்து நாளைக்கு வீடியோவில் தான் நான் கேட்பேன் உங்களை கொஷின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஓகே, ஐ மீன் இந்த டிஷ்ஷு நான் சைட்டா ஃப்ரெண்ட்ஸ் வானாவா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா தான் நான் செய்வேன். நீ எப்படி இருந்தாலும் எது செஞ்சாலும் நீ தான் திங்க போகிற, நீ வானான்னு சொல்ல மாட்ட. பச்சைக்கோயில் சாப்பிடுவேன், சாப்பிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம வந்து எல்லாம் பார்த்தோம். எங்களுக்கு வந்து அமௌண்ட் செட் ஆகலை. 70,000 கொடுத்து ரிப்பேர் பண்ணுமா அப்படின்ட்டு யோசித்தோம். ஸோ அதனால் ரிட்டர்ன் எடுத்துன்னு வந்துட்டோம். இந்த லேப்டாப் ப்ராப்ளம்னால தான் அப்பப்போ வீடியோ மிஸ் ஆகுது. ஏன்னா டக்குன்னு ஏதாவது எரர் ஆகிடுது. எங்களால் ஏற்ற முடியல, இல்லை எடிட் பண்ண முடியல, அது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அதனால தான் வந்து வீடியோ மிஸ் ஆகுது. ஸோ இது வந்து நாங்கள் ஐப்ளானட் அதாவது ஆப்பிள் ஐ சர்வீஸ் சென்டர்லேயே கொடுத்து நாங்கள் கேட்டோம். இதை தாண்டி வெளியில் கொடுக்கலாமா, அப்படி கொடுத்தா அவங்க ஏதாவது நல்லபடியாக பண்ணி கொடுக்குவாங்களா, அது வாரண்டி இருக்குமா அப்படின்றது வாரண்டி இல்லை யாருக்கா இல்லை வெளியில் சொல்கிறேன். இப்போ ஆண்ட்ராய்டு எல்லாம் நம்ம வெளியில் இப்போ எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதான் ஐஃபோன் சர்வீஸ் சென்டர்லேயே இப்போ கேட்டாச்சு, நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு எவ்வளோ ஆகுதுன்ட்டுன்னு. அது தவிர நம்மளுக்கு வேற எதுனா சோர்ஸ் வெளியோ வேற என்ன சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க, டிஸ்பிளே மாற்றி கொடுப்பாங்க அப்படின்னு யாருன்னா தெரிஞ்சுச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எங்கன்னா இருக்கட்டும், சென்னைனா இருக்கட்டும், பெங்களூர்னா இருக்கட்டும், 2 இடத்துல எது இருந்தாலும் நம்மளுக்கு பட்ஜெட் உள்ள அது ரெடி ஆகிற மாதிரி கடை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே இன்ஸ்டாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.